ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதை பத்தி பார்க்கலாம். லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் நியூவா லினக்ஸ் மின்ட் 22 வெர்ஷன் வந்து 22.2 வெர்ஷன் லேட்டஸ்டாக டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி ஒரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம வந்து லினக்ஸ் மின்ட் 22 வெர்ஷன் லேட்டஸ்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசரில் நான் யூஆர்எல் லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட்டோட அஃபிஷியல் சைட்டுக்கே நீங்கள் வந்துடலாம். பாருங்கள், லினக்ஸ் மின்ட்டு 22.2 வெர்ஷன் ஜெரான்னு சொல்லிட்டு கோட் நேமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி ஒரு 2 days தான் ஆகும்னு நினைக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா லினக்ஸ் மின்ட் எப்பயுமே வந்து 3 எடிஷனில் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் லினக்ஸ் மின்ட் யூசர்ஸ் தெரியும். சினமான் எடிஷன் ஒன்று, எக்ஸப்சி எடிஷன் ஒன்று, மூணாவது மேட் எடிஷன் சொல்லிட்டு 3 டெஸ்க்டாப் வேரியண்ட்ல கொடுக்குறாங்க லினக்ஸ் மின்ட் ஓஎஸ். இதுல என்னோட பிரைமரி ஓஎஸ் லினக்ஸ் மின்ட் சின்னமான் எடிஷன் தான் என்னோட பிரைமரி. அதையும் நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆப்ஷன்ல சின்னமான் எடிஷன்ல கீழே பார்த்தீங்கன்னா சைஸ்க்கு வந்து 3 GB கிட்ட இருக்கும். நீங்க டோரண்ட் டவுன்லோட் பண்ணினாலும் டோரண்ட் டவுன்லோட் பண்ணி ஒன்லி 64 பிட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா மிரர் காட்டும். மிரர்ல எனி மிரரை நீங்க கொடுத்துருக்கேன். எனி மிரர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை நீங்கள் டோரண்ட் மூலியமாக கூட டவுன்லோட் பண்ணிக்க, அது உங்கள் சாய்ஸ். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓஎஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலாக தான் இருக்கும். அதை வந்து டைரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவர் தேவை, மீடியட் பென்ட்ரைவர் தேவை. பென்ட்ரைவர் டைரெக்டாக போட்டோம்னா பூட் ஆகாது பயாஸில். அதை வந்து நம்ம பூட் பண்ணணும். பூட்டபிள் ஃப்ளாஷாக கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ரூஃபஸ், பலனா, ஏச்சர், வென்டாயின்னு சொல்லிட்டு டூல் இருக்கு. நான் ரூஃபஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ரூஃபஸை டவுன்லோட் பண்ணுற யூஆர்எல் லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்பிளேல கொடுக்குறேன். இதான் பார்த்தீங்கன்னா ரூஃபஸோட அஃபிஷியல் சைட்டு. ஸ்க்ரோல் பண்ணோம்னா ரூஃபஸ் 4.9 வெர்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு 2 MB தான் இருக்கும். ரூஃபஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட். ஒன்லி விண்டோஸ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரூஃபஸை பயன்படுத்திக்கங்க. இல்லை நீங்கள் மேக் வச்சிருக்கீங்க, இல்லை அதர் லினக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா பெலனா எச்சர் யூஸ் பண்ணுங்க. பெஸ்ட் சாய்ஸ். பெலனா எச்சர் வந்து விண்டோஸ், மேக், லினக்ஸ் 3த்துக்குமே பெலனா எச்சர் அவைலபிளாக இருக்குது. அதனால பெலனா எச்சர் யூஸ் பண்ணிக்கங்க. விண்டோஸ் யூசராக வந்து ரூஃபஸ் பயன்படுத்திக்கங்க. இப்போ நான் லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன், ரூஃபஸும் டவுன்லோட் பண்ணிட்டேன். அது இல்லாத என்கிட்ட ஒரு பென்ட்ரைவர், இந்த 3 ஐட்டமும் என்கிட்ட இருக்கு. அதை நீங்கள் 3மே வந்து நீங்கள் வச்சுக்கங்க. நான் லினக்ஸ் மின்ட் ஓஎஸும் ரூஃபஸும் டவுன்லோட் பண்ணிட்டேன். என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் டவுன்லோட்ஸில் லினக்ஸ் மின்ட் 22.2 சினமான் வெர்ஷன் 64 பிட் டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரூஃபஸும் 4.9 வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பென்ட்ரைவர் வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. நான் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிட்டேன். எஃப் டிரைவில் இருக்கு. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ரூஃபஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓஎஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க டவுன்லோட் ஃபோல்டர்லேயே இருக்கட்டும். அதை நீங்கள் காப்பி பண்ணியோ பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ண வேண்டாம். ரூஃபஸை மட்டும் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிவிட்டு ரூஃபஸை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிவிட்டு ரூஃபஸ் ஓப்பன் பண்ணதும் டிவைஸ் கீழே என்னோட 64 GB யூஎஸ்பி வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிச்சிருக்க லினக்ஸ் மின்ட் 22.2 சினமான் வெர்ஷன் 64 பிட் வெர்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். பென்ட்ரைவரில் ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தால் பேக்கப் எடுத்துங்க. ஏன்னா பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆகிட்டு தான் பூட்டபிள் யூஎஸ்பியை கனெக்ட் ஆகும். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற பார்ட்டிஷன் ஸ்கீமை மட்டும் நான் ஜிபிடியில் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம UEFI மோடில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் நான் ஜிபிடியில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதாவது பார்ட்டிஷன் ஸ்கீமை மட்டும் ஜிபிடியில் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இதில் அப்படியே ஓகே கொடுத்துடலாம். இதில் ஓகே கொடுத்துடலாம். பார்ட்டிஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெடின்னு வந்துருச்சு.
நம்ம இன்சர்ட் பண்ணி யூஎஸ்பி வந்து பூட்டபிள் ஃப்ளாஷாக கன்வெர்ட் ஆகிடுச்சு லினக்ஸ் மின்ட் ஓஎஸ். நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஐஎஸ்ஓ ஃபைல்லாம் காப்பி பண்ணி யூஎஸ்பியில் பேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ரூஃபஸே அந்த ஒர்க்கை பண்ணிடும். அதுதான் ரூஃபஸ் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி நம்ம ஓஎஸை பூட்டபிள் ஃப்ளாஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி. அதுதான் இந்த மாதிரி ரூஃபஸ், பெலனா ஏச்சர், வெண்டா இந்த மாதிரி நம்ம டூலை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது ரூஃபஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோட பூட் மே பார்த்தீங்கன்னா F11. ஸோ F11 ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து என்டர் செட்டப்புக்கு போயிடுறேன். என்னோட பயாஸுக்கு போயிடுறேன். நான் என்னோட பயாஸ் கீ டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணால் என்னோட பயாஸ் மெனுக்கு வந்துடும். இதில் எக்ஸிட்டில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் டிஃபால்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு எஸ்ல இருக்கும், அப்படியே என்டர் கொடுத்துட்டீங்கன்னா ரீஸ்டோர் டிஃபால்ட்டில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா என்னோட அட்வான்ஸ் ஆப்ஷனில் இது என்னோட பயாஸ் மெனு. என்னோட பிசி இன்டெல் கோர் i5 6th ஜென்ரேஷன் ப்ராசஸர், ஜீப்ரானிக் மதர் போர்டு. இதில் பயாஸ் செட்டிங்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பூட் ஆப்ஷன் ஃபில்டரில் UEFI ஒன்லின்னு இருக்கு. ஏன்னா நம்ம UEFI மோடில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதனால UEFI ஒன்லின்னு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து உங்கள் பயாஸில் நீங்கள் செட்டிங்ஸில் மாற்றிக்கணும். உங்கள் பயாஸ் செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னோட பயாஸ் செட்டிங்ஸ் இப்படி தான் இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸிட்டில், அதாவது சேவ் அண்ட் எக்ஸிட்டில் சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துடலாம். நான் இதில் எதுக்கு ரீஸ்டோர் டிஃபால்ட் கொடுக்க சொன்னேன்னா, சம் லேப்டாப் யூசர்ஸில் லினக்ஸ் மின்ட் ஓஎஸோ அதர் லினக்ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லேப்டாப்லாம் இன்பில்ட்டாக ஒய்ஃபை இருக்கும், அதுக்கு டிரைவரும் லினக்ஸ் ஓஎஸ்லேயே வந்துடும். தனியாக டிரைவர்லாம் இன்ஸ்டால் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா தனியாக டிரைவர் கிடையாது ஒய்ஃபைக்கு, அவங்கள ஓஎஸ்லேயே வர டிரைவர் தான். ஒய்ஃபை கீழே ஓஎஸ்லேயே வந்துடும், அதாவது ஓஎஸ்லேயே வந்துடும். டிரைவர் இன்ஸ்டால் பண்ணாவே அதுக்குண்டான டிரைவர்லாம் சேர்ந்தா இன்ஸ்டால் ஆகும். சம் யூசர்ஸ்க்கு வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகலை, ப்ளூடூத் கனெக்ட் ஆகலைன்னு என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ரீஸ்டோர் டிஃபால்ட் கொடுத்துட்டோம்னா டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதை வந்து ரீஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் போயிட்டு பூட் செலெக்ஷனில் UEFIயில் கொடுத்துருங்க. UEFIயில் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் எக்ஸிட்டில் சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்றேன். இதில் எஸ்எல் இருக்குது, அப்படியே என்டர் கொடுத்துட்டோம்னா அகைன் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகிறப்போ என்னோட பூட் மெனு செலக்ட் பண்ணுறேன். என்னோட பூட் மெனு பார்த்தீங்கன்னா F11. ப்ளீஸ் செலக்ட் பூட் டிவைஸில் பூட் மோடு, இது என்னோட பூட் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா UEFI USB பார்ட்டிஷன் 1 இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் நான் லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் பூட்டபிள் ஃப்ளாஷை கனெக்ட் பண்ணது அதுதான். அதில் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தது பாருங்க வந்துருச்சு. ஸ்டார்ட் லினக்ஸ் மின்ட் 22.2 சின்னமான் 64 பிட்னு வந்துருச்சு. அப்படியே என்டர் கொடுத்துடலாம், இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 8 செகண்ட்ல பூட் ஆகிடும். லினக்ஸ் மின்ட் லோட் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு, இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இதில் நம்ம வந்து லைவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் லைவ் நமக்கு வேண்டாம், நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஐகான் இருக்கும், இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோ வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்நெட் வந்து கனெக்டிங்ல இருக்கு. அதாவது என்கிட்ட வந்து நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணல, நான் ஈத்தர்நெட் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜியோ ஃபைபர் வச்சிருக்கேன், அது மூலியமா ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால நெட் வந்து கனெக்ட்ல இருக்கட்டும். நீங்க நெட் இல்லைனாலையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது நம்ம சாய்ஸ். நான் வந்து நெட்டை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஈத்தர்நெட். இதுல வெல்கம்ல லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல இருக்கு, அப்படியே இருக்கட்டும். அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க. கீபோர்ட் லேஅவுட்டும் இங்கே இங்கிலீஷ் யூஎஸ்ல இருக்கு, இங்கேயும் இங்கிலீஷ் யூஎஸ்ல இருக்கு, அப்படியே இருக்கட்டும். அப்படியே கண்டினியூ கொடுத்துடலாம். இதுல இங்க இன்ஸ்டால் மல்டிமீடியா கோடெக்ஸ்ல எனபிள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கண்டினியூ. இதுல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் காட்டியிருக்கு. எரஸ் லினக்ஸ் மின்ட் 22.1 ஜியா அண்ட் ரீஇன்ஸ்டால் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அலாங் சைடு வந்துட்டாவே இது வந்து டியூலைஸை இன்ஸ்டால் பண்றதுக்கு நமக்கு அப்படி வேண்டாம். எரஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட்ல கொடுத்துட்டோம்னா இது வந்து ஃபுல்லா ஏற்கனவே நீங்க என்ன ஓஎஸ் வச்சிருந்தாலும் ஃபுல்லா ஃபார்மேட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகும்.
மேனுவலாக அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிஷன் கிரியேட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். நமக்கு அப்படி வேண்டாம். நான் சம்திங் எல்ஸில் கொடுத்துட்றேன். பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உங்களோட ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பேக்கப் எடுத்துக்கங்க. ஏன்னா ஃபுல்லாக எரஸ் ஆகிடும். இப்போ இதில் கண்டினியூ கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் என்னோட ஹார்ட் டிஸ்கில் பழைய ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கு. இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐக்கான் இருக்குது. மைனஸ் ஐக்கான் கொடுத்தோம்னா டெலீட் ஆகிடும். அப்படி இல்லைனாலையும் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துக்கலாம். டெலிட் கொடுத்தோம்னா எல்லாமே டெலீட் ஆகிடும். எங்கிட்ட ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 2,56,060 MB இருக்கு. 256 GB SSD என்னோடது. இப்போ பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பார்ட்டிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பிரிக்க வேண்டிய பார்ட்டிஷன் பூட் பார்ட்டிஷன். UEFI மோட்ல இன்ஸ்டால் பண்றதுனால பூட் பார்ட்டிஷனுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். 300 to 1 GB வரையும் கொடுக்கலாம். நான் 500 MB கொடுக்குறேன். 600 MB கொடுக்குறேன். போதும், 600 MB போதும், அதுவே அதிகம். யூசர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு EFI சிஸ்டம் பார்ட்டிஷன் கொடுக்கலாம். சாரி, EFI சிஸ்டம் பார்ட்டிஷன் கொடுக்குறேன். யூசர்ஸ்ல மட்டும் EFI சிஸ்டம் பார்ட்டிஷன்ல கொடுத்துட்டு அப்படியே ஓகே கொடுத்துட்றேன். இதுதான் நம்மளோட பூட் பார்ட்டிஷன். இதுல நம்ம OS இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பூட் லோடர் இதில் தான் இன்ஸ்டால் ஆகும். OS லோட் ஆகிறதுக்கு அகைன் ஃப்ரீ ஸ்பேஸை கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணோம்னாவே கிரியேட் பார்ட்டிஷன் விண்டோ வந்துடும். இதுல ஒரு 4,500 MB கொடுத்துட்றேன். இந்த 4,500 MB பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஸ்வாப் பண்றது ஒன்றும் பிசிக்கல் ரேம் மெமரி. பெரும்பாலும் லினக்ஸ் OSக்கு ஸ்வாப் கொடுக்கணும். 4 GBக்கு அபோவ் மேலே கொடுக்கணும். நான் வந்து 4 GB கொடுத்துருக்கேன். 4,500 MBன்றது ஆல்மோஸ்ட் 4 GB கிட்ட வந்துடும். 4 GB கொஞ்சம் சேர்ந்தே வரும். ஒரு 4 MB சேர்ந்தே வரும். யூசர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்வாப் ஏரியா கொடுத்துட்றேன். ஸ்வாப் ஏரியா கொடுத்தது ஓகே கொடுத்துட்டோம்னா ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிடும். பாருங்க, கிரியேட் ஆகிடுச்சு. அகைன் இருக்கிறது எல்லாமே வந்து நான் ரூட் பார்ட்டிஷனுக்கு கொடுத்துட்றேன். ரூட் பார்ட்டிஷனுக்கு வந்து யூசர்ஸ்ல எல்லாமே இருக்கட்டும். இந்த மவுண்ட் பாயிண்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்லாஷ் கொடுத்துடலாம். ஸ்லாஷ் தான் ரூட் பார்ட்டிஷன் உண்டான சிம்பிள். அதுதான் பார்த்தீங்கன்னா டிரைவு. அதுதான் நம்ம OS இன்ஸ்டால் ஆகும். கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துக்கலாம். லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்றதுக்கு இந்த 3 பார்ட்டிஷன் ரொம்ப முக்கியமா கொடுக்கணும். ஒன்னு வந்து EFI பார்ட்டிஷன், சிஸ்டம் பூட் பார்ட்டிஷன். EFI மோட்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு பூட் பார்ட்டிஷன் கொடுக்கணும். ரெண்டாவது ஸ்வாப் பார்ட்டிஷன், மூணாவது ரூட் பார்ட்டிஷன் OS இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இதுதான் கிரியேட் பண்ணணும். இதே நீங்க விண்டோஸ்ல யூஸ் பண்ற மாதிரி சில OS இன்ஸ்டால் ஆகும். DEF அப்படின்னு சொல்லிட்டு இதுல கிரியேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ஹோம் பார்ட்டிஷன் அடிஷனலா எக்ஸ்ட்ரா வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஹோம் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணல. ஏன்னா இதுலயே வந்து ரூட் பார்ட்டிஷன்ல ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி தனியா ஹோம் பார்ட்டிஷனா நமக்கு காட்டிடும். அதனால நான் ஹோம் பார்ட்டிஷன் கொடுக்கல. இதுதான் பெஸ்ட். ஏன்னா ரூட் பார்ட்டிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் OS இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் மீதி ஃபுல் ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் ஹோம் பார்ட்டிஷன் நான் கிரியேட் பண்ணாம விட்டுருக்கேன். இப்போ டிவைட் ஃபார் பூட் லோடர் இன்ஸ்டாலேஷன்ல செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண பார்ட்டிஷனை இந்த பார்ட்டிஷன் இங்க செலக்ட் பண்ணிருக்கேன். /dev/sda1 இருக்கும். அதே இங்க /dev/sda1 கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம பூட் லோடர் இன்ஸ்டால் ஆகணும். கொடுத்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டால் now கொடுத்துடலாம். இதுல கண்டினியூ கொடுத்துடலாம். வேற வியூல மேப்ல இந்தியாவை செலக்ட் ஆயிருக்கு. இந்தியாவை செலக்ட் ஆனதும் கொல்கத்தான் இருக்கு. இதுதான் நம்மளோட டைம் ஜோன். நெட் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால என்னோட டைம் ஜோன் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுச்சு. அப்படியே கண்டினியூ கொடுத்துடலாம். who are youல எனி நேம் கொடுத்துருங்க. யுவர் நேம்ல நான் வந்து ஜஸ்ட் யூசர்னு கொடுக்குறேன். யூசர்னு கொடுத்துருக்கேன். நீங்க எனி நேம் கொடுத்துடலாம். யுவர் கம்ப்யூட்டர் நேம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க. நான் யூசர்னே இருக்கட்டும். பிக் யூசர் நேம்ல அதே யூசர்னே இருக்கட்டும். இல்லைன்னா மூணுத்துக்கும் நீங்க தனித்தனி நேம் கொடுக்கலாம். அது உங்க சாய்ஸ். சூஸ் ஏ பாஸ்வேர்ட் எனிதிங் கொடுத்துருங்க. நான் ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்ட் கொடுத்துறேன். ஜஸ்ட் 1 2 3 4 தான் கொடுத்துருக்கேன். 4 டிஜிட் மேல எவ்வளவு நாள் கொடுக்கலாம். இல்ல நம்பர்ஸ், லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ் காம்பினேஷன்ல கூட கொடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். நான் 4 டிஜிட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ரெக்யூர் மை பாஸ்வேர்ட் டு லாகின்ல இருக்கு. அப்படியே இருக்கட்டும். அப்படியே கண்டினியூ கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா OS எல்லாம் காப்பியாக ஆரம்பிச்சு. காப்பியா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு few minutes எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்டா பாஸ் பண்ணிக்கலாம்.
இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இங்கே ரீஸ்டார்ட் நோ இருக்கும், ரீஸ்டார்ட் நோ கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ண உடனே யூஸ் பண்ண முடியாது. ரீஸ்டார்ட் ஆகிறப்போ இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ப்ளீஸ் ரிமூவ் த இன்ஸ்டாலேஷன் மீடியம் தென் ப்ரெசென்ட் இருக்கு. இன்ஸ்டாலேஷன் மீடியம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க பூட்டபிள் பென்ட்ரைவர் தான் இன்ஸ்டாலேஷன் மீடியம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்ததும் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். எதுவும் பண்ண வேண்டாம். லாகின் விண்டோ வந்துருச்சு. நான் யூசர் நேம் வந்து யூசர்னு கொடுத்துருந்தேன், ஜஸ்ட் யூசர்னு கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டில் நான் ஒரு 4 டிஜிட் கொடுத்துருந்தேன், 1 2 3 4ன்னு. அதை என்டர் பண்ணிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனாதான், அதாவது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆனாதான் இந்த வெல்கம் நோட்டே வரும் சிஸ்டம் ஆன் பண்ணுறப்போ. இந்த வெல்கம் நோட் வேணாம்னா இதை வந்து என்ன டிசபிள் கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துட்டீங்கன்னா அகைன் இந்த வெல்கம் நோட் வராது. இது எனபிள்லே இருந்தால் நீங்கள் ஒரு தடவை சிஸ்டம் ஆன் பண்ணுறப்போ இந்த வெல்கம் நோட் வரும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். லினக்ஸ் மின்ட் 22.20 வெர்ஷன் சின்னமான் எடிஷன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றது என்னோட அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோவில் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோவை நான் நிறுத்திக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லினக்ஸ் மின்ட் 22.2 வெர்ஷன் 0 வெர்ஷனை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க விட்டுருங்க. நியூயாக நீங்கள் லினக்ஸ் கற்றுக்க வரவங்க, லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண வரவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் தான் அடுத்த வீடியோ சந்திப்போம்.